எஸ்தர், எங்க கிளம்பி இருக்க? நான் பசங்களோட பீச்சுக்கு போறேம்மா. இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு வரலையாம்மா? அதெல்லாம் வரலம்மா, நான் பசங்க கூட பீச்சுக்கு போறேன். வர வர தேவ சமூகத்தை நீ தேட மாட்டேமா. ஒழுங்கா வந்து சேரு சர்ச்சுக்கு. நான் வரலம்மா, சும்மா என் தலையை துண்ணாத. நீ வேணா போ, நான் பின்னாடியே வரேன். நீ வேணா போ எஸ்தர், நான் போறேன். நீ வந்து சேரு பின்னாடியே. சரி, கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? இதோ வந்துட்டேன், கிட்ட இதோ வந்துடுறேன். சரி சரி, வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் பிரியா. ஹலோ எஸ்தர், போலாமா? போலாம், வா போலாம். ஈஸியார் போவோமா? நீங்களும் யாரும் சர்ச்சுக்கு போலியா? எங்க அம்மாவை முன்னாடி போங்கம்மா, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டி. வாரம் சர்ச்சுக்கு போறேன், இன்னைக்கும் போகணுமா? அதை தாண்டி நானும் சொல்லிட்டு வந்தேன். ஏண்டி நீ ஏண்டி சர்ச்சுக்கு போல? வாரம் சர்ச்சுக்கு தானே போறோம். இந்த வாரம் எங்கன்னா வெளில போலாம். அந்த பாஸ்டுக்கு வேலை இல்லை, வீட்டுல இருக்கவங்க வேற வேலை இல்லடி. அவன் வர சர்ச்சுக்கு போறதெல்லாம் கட் பண்ணிட்டே இருக்கோம். பாத்துக்கலாம் விட்ரி. நம்ம பாஸ் தானே எங்க ஓட்டு போட போறாரு. ஆமா அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் ஏதாவது ஒன்று வச்சுனே கிடப்பாரு. அவருக்குதான் வேலை இல்லைன்னு பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம உயிரை வாங்குறாங்க, அவங்க போக மாட்டாங்க, நம்மளுக்கும் தலைவலி பண்றாங்க. என்னடி பண்றது? சரி ஓகே, இந்த ஒரு வாரம் தானே பாத்துக்கலாம். என்ஜாய் பண்ணலாம். வாங்கடி குடிக்கலாம் ஜூஸ். குடிக்கிட்டு எல்லாரும். வேற வேலை. இந்த வாரமும் சர்ச்சை கட்டச்சிட்டோம், யார்கிட்ட மாட்ட போறோம்னு தெரியல. உங்களெல்லாம் பார்த்தா கிறிஸ்டின் பசங்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு சண்டே ஆச்சு, சர்ச்சுக்கு போலியா நீங்க யாருமே? வாரம் தானே சர்ச்சுக்கு போறோம். இந்த வாரம் சர்ச்சுக்கு போலன்னா ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு கத்தருடைய நாள் பச்சு, நம்ம சர்ச்சுக்கு தான் போகணும். வாரம் தானே சண்டே வருது. இந்த சண்டேலன்னா அத்த சண்டே பாத்துக்கலாம். இல்லம்மா, அப்படிலாம் சொல்ல முடியாது. கத்தருடைய ஆளுக்கு தான் முதலாவது தேடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வெளில எங்கன்னா போகணும். அதாவது நீங்க பாத்துன்னு போலாம், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு. சரிம்மா. இவரே சர்ச்சுக்கு போல, நம்ம கிட்ட வந்துட்டாரு சர்ச்சுக்கு போலியான்னு. எங்க தான் வந்தாருன்னே தெரியல. சர்ச்சுக்கு போலியா அது போலியான்னு கேட்டுனுக்குறாரு. நம்மளே யாருக்கும் தெரியாம கட்ட வச்சு சுத்தி நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவரே சர்ச்சுக்கு போல, நம்ம கிட்ட வந்துட்டாரு கேட்டுக்கின்னு. எஸ்தர் வாடி. என்னாச்சு? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. வெளியே ஆளே காணும், காலேஜும் வரதில்ல. ஆமாடி, எனக்கு உடம்பு சரியில்லடி. ஏன், என்னாச்சு? எனக்கு வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்கடி. ஐயோ, அதான்டி நானும் இப்ப அப்படிதான். சர்ச்சுக்கெல்லாம் போகாம சண்டே கட் அடிச்சுட்டு வெளியே போறது, படத்துக்கு போறது, நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்துறது எல்லாம் கெட்டு போயிட்டோண்டி. சரி விடு, இதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஒழுங்கா இருக்கலாம். ஆமாடி, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம தேவனோட சமூகத்தை தேடாம இருந்ததுனாலதான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பலவீனம். ஆண்டவர் கூட மன்னிப்பாரான்னு தெரியலடி. நான் எப்படி சர்ச்சுக்கெல்லாம் வருவேன்? அதெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் மன்னிப்பாரு. நம்ம மனம் திரும்பிட்டு அவரோட சமூகத்தை மறுபடியும் முதல்ல இருந்து நல்ல பசங்களா தேடலாம்டி. என்னை பாஸ்டர் கூட மன்னிப்பாரான்னு தெரியலடி. அதெல்லாம் இல்லக்கா, பாஸ்டரும் மன்னிப்பாரு, ஏசப்பாவும் நம்மள மறுபடியும் சேர்த்துப்பாங்க. இந்த வாரத்துல இருந்து தொடர்ந்து நம்ம சர்ச்சுக்கு போகணும்டி. கரெக்டா? சரிடி, நான் கண்டிப்பா இனிமேட்டு ஒழுங்கா சர்ச்சுக்கு போக வேண்டி, தேவனோட சமூகத்தை தேட வேண்டி. நீனும் வா, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சண்டே கரெக்டா சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். சரிடி. சரி ஓகே, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஆண்டி
எஸ்தர் வாங்கடி. ஆ என்னடி ஆச்சு? வாங்கடி உட்காருங்க. என்னடி ஆச்சு? எனக்கு உடம்பு சரியில்லடி. என்னடி ஆச்சு? எனக்கு உடம்பு சரியில்லடி. உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு வயித்துல கட்டி இருக்குதுடி. என்னடி சொல்ற? ஆமாடி. இனிமேல் அப்ப எங்க கூட சுத்த முடியாதா நீனு? இல்லடி, எனக்கு உடம்பு முடியலடி. நான் தேவனோட சமூகத்தை தேடாம இருந்ததுனால எனக்கு உடம்பு சரியாம ஆயிடுச்சுடி. என்னால இனி எங்கேயுமே வர முடியாதுடி. ஐயோ, அப்ப நீ வேஸ்ட் போலடி. சரி, நாங்க படத்துக்கு போயிட்டு வரோம்டி. உடம்பு பாத்துக்கோ. சரிடி, போயிட்டு வாங்க. சரி, பாய். பாய்டி. நம்ம எஸ்தர் மாதிரி இருக்க. எஸ்தர், வாங்க பாஸ்டர். இங்க எஸ்தர், இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர், சும்மா தான் வந்தேன். இல்லையே. இல்லை பாஸ்டர், சும்மா தான் நான் வந்தேன். இல்லைங்க எஸ்தர், நீங்க உங்களுடைய ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கீங்களே. நான் சும்மா அந்த பக்கம் வந்து ஒருத்தரை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க இங்க உட்காந்து இருக்கீங்க. அம்மாவும் சொன்னாங்க உங்களை காணுன்னு சொல்லிட்டு காலில இருந்து கேட்டாங்க என்ன கூட. என்ன எஸ்தர், ஏன் எஸ்தர் அழுவுறீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க எஸ்தர். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன ஆச்சு எஸ்தர்? நீங்க ஏதாவது தவறான முடிவு எடுத்த மாதிரி தெரியுது. இல்லை பாஸ்டர், அப்படிலாம் இல்லை பாஸ்டர். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர். இல்ல நீங்க ஏதோ தவறான முடிவு எடுத்து இருக்கிற மாதிரி தெரியுதே பாஸ்டர். ஆமா பாஸ்டர், நான் தற்கொலை பண்ணிக்க போலான்ட்டு வந்தேன் பாஸ்டர். ஏன் எஸ்தர், என்ன ஆச்சு? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர். தேவனோட சமூகத்தை தேடாம நான் சர்ச்சுக்கெலாம் ஒழுங்கா போகாம பசங்க கூட சேர்ந்து நான் ஊரை சுற்றி இருந்தேன் பாஸ்டர். எனக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் பாஸ்டர். வயிற்றுல கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர். நாங்களும் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டோம். 10 லட்சம் ஆகுன்றாங்க ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி ஆகாதுன்றாங்க. எங்களால் பணமும் ரெடி பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல பாஸ்டர். இல்லைங்க எஸ்தர், அம்மா உங்களை எத்தனை தடவை சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாங்கல்ல. நீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கூட சர்வீஸ்க்கு வரதை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆமா பாஸ்டர், நான் மறுபடியும் திருந்தலான்னு பாருங்க பாஸ்டர். எப்படி பாஸ்டர் நான் இந்த 3 லட்சம் சர்ச்சுக்கு வர முடியும்? ஏன்னா ஆண்டவரே மன்னிப்பாரானும் தெரியல பாஸ்டர். அதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரு எஸ்தர். நீங்க தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. டாக்டரால கூடாதது வேதம் சொல்லுறது, மனிதனால கூடாதது தேவனால கூடும் என்று சொல்லுது. நீங்க சர்ச்சுக்கு வாங்க, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமா மன்னிப்பாரு. நீங்க வந்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்த அதிசயத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு சீக்கிரத்துல ஆண்டவர் செய்வார் எஸ்தர். சரிங்களா? நீங்க தற்கொலைலாம் பண்ணக்கூடாது. அதனால நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். சரிங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். சிஸ்டர், சிஸ்டர் வாங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட். வாங்க பாஸ்டர். எஸ்தர் எப்படி உங்க கூட வந்தா? எஸ்தர் எங்கம்மா போயிட்டு வந்த? உட்காருங்க உட்காருங்க சிஸ்டர், நான் சொல்றேன் உட்காருங்க. சொல்லுங்க பாஸ்டர். என்னாச்சுங்க சிஸ்டர் எஸ்தருக்கு? எஸ்தர் பீச்ல பார்த்தேன். அப்படிங்களா பாஸ்டர்? அழுதுகிட்டு தற்கொலை பண்ணோன்ட்டு உக்காந்துட்டு இருந்தது. என்னதான் நடந்துச்சு? அப்படியா எஸ்தர்? நான் காலையில இருந்து இவளை தேடிட்டு தான் இருந்தேன் பாஸ்டர். காணோம் எங்கேயும். அவளுக்கு வந்து வயிற்றுல கட்டி இருக்கு பாஸ்டர். அவள் வந்து கீழ்ப்படையதுனால நானும் உங்ககிட்ட சொல்ல பயந்தேன். சர்ச்சுக்கு வர மாட்டா, யூத் மீட்டிங்க்கு வர மாட்டா, தேவ சமூகத்தை தேட மாட்டா. அதனால நான் உங்ககிட்ட சொல்ல பயந்துட்டு நான் சொல்ல பாஸ்டர். ஏன் கட்டி எப்படி வந்துச்சு? யாரு டாக்டர் என்ன சொல்றாங்க? அதுதான் பாஸ்டர், வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாஸ்டர். சரி, அந்த கட்டிக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்கம்மா? ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க பாஸ்டர். அப்படிங்களா? எவ்வளவு ஆகும்னு சொல்றாங்க? 10 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க பாஸ்டர். எங்ககிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடுமாம்மா? அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். என்ன தெரியல. சரிங்கம்மா, நீங்க எல்லாம் ஆண்டவர் சமூகத்தை எஸ்தர் நீ எதையும் யோசிக்காத. என்னம்மா நினைக்க போறேன்? நீங்க சர்ச்சைக்கு எஸ்தரை கூட்டின்னு வந்துருக்கலாம்ல. நான் எவ்வளவோ சொல்றேன் பாஸ்டர், வாலிபத்துல ஏசப்பாவை தேடுன்னு, ஆனா தேட மாட்டா. நீங்க கூட்டின்னு வந்திருக்கலாம் எஸ்டர். சரி, இப்போ ஒன்றும் கிடையாது. தேவனால கூடாது ஒன்றும் கிடையாது.
நீ சர்ச்சைக்கு வாமா, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார். சரியா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் தேவைகளை கர்த்தர் கண்டிப்பாக ஆப்ரேஷன் இல்லாமலே கர்த்தரால் சுகம் கொடுக்க முடியும். சரிங்களா? சரிங்க பாஸ்டர். சரி, நான் இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். சரிங்களா? பாஸ்டர். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். அன்பு மகள் எஸ்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை தேடுவதை விட்டுட்டு உலக ரீதியாக ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆண்டவரே பல காரியங்களை ஈடுபாடுகளை கொடுத்து சுற்றி கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே மனமிறங்கி மகளை மன்னித்து மறுபடியும் மகளுக்கு கிருபை கொடுத்து அந்த வயிற்றில் இருக்கிற பலவீனங்கள் அந்த கட்டியெல்லாம் கத்த சுகத்தை கொடுத்து மகளுக்கு ஆண்டவரே ஆபரேஷன் இல்லாமலே தேவன் சுகத்தை தருகிறாங்க. அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சரிங்க சிஸ்டர், பத்திரமா பார்த்துக்கோங்க பாப்பாவை. இந்த வாரம் சண்டே சர்ச்சை கூட்டுவாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரியா சிஸ்டர்? இனி எதுவும் கவலைப்படக்கூடாது. ஜெபம் பண்ணு, ஏசப்பா அற்புதம் செய்வாரு. நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும். உலகத்துல காரியத்துல நம்ம போகக்கூடாது. சரியா? பயப்படாத. ஓகே, நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். சரிங்க பாஸ்டர். நல்லா இருக்கிறேம்மா? ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சைக்கு வந்து நீங்க வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படிமா இருக்கு எஸ்டர்? வயிறு வலியெல்லாம் பரவாயில்லையா? சட்டினா ஆச்சு, டாக்டர் சொன்னாங்க. கர்த்தர் ஒரு மிரக்கல் செஞ்சிருக்கார் பாஸ்டர். சொல்லதான் வந்திருக்கோம் பாஸ்டர். அப்படிங்களா? என்ன மிரக்கல்மா? ஹாஸ்பிட்டல் போகணும், செக் பண்ணணும். சரி. அது ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், மெடிசன்லேயே நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர். நீங்கள் சொல்லபடி நாங்கள் ஜபிச்சோம். கர்த்தர் ஒரு மிரக்கல். சரிம்மா, சரி சரிம்மா எஸ்டர். இனிமேல் சர்ச்சைக்கு ஒழுங்காக வரணும் நீ. சரியா? ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், அது நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏசப்பா அவனை நேசிப்பாரா இல்லையா, பாஸ்டர்னை ஏற்றுப்பாரா இல்லையான்னு தான் நீ யோசிச்ச. ஆனாலும் கர்த்தர் ஒன்று நேசிக்கிறாரு. சரியா? நீ தொடர்ந்து நீ சர்ச்சைக்கு வா. ஏசப்பா உனக்கு சுகம் படிக்க சுகத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஓகேவா? சரிங்கம்மா. பார்ப்போம். இந்த வாரம் சண்டே சர்ச்சைக்கு வந்துடுங்க. பாப்பாவை சாப்பிட்டு சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர். ஓகே. ஐயோ.